ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் வார்த்தைகள் எங்களுக்கு பரிசுத்த சத்திய ஆவியானவராகிய எங்கள் ஆவியானவர் மூலமாய் இயேசு மகாராஜாவே எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்தி கண்டித்து உணர்த்தி நடத்துகிற எங்கள் ஆவியானவரே தகப்பனே, நீர் வருவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அழைக்கிறோம். வருவீராக, வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்து கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்து நீர் கொடாததும் புறமானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலே என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமத்தின் நிறைவும் உடைய இரத்த மன்னிப்பின் கிருபையின் இரத்தத்தின் நிறைவும் உடைய இரக்கத்தின் கிருபையின் நிறைவும் உடைய கருணையின் காருண்யத்தின் தயவின் நிறைவும் உடைய வல்லமையும் பலனும் சத்துவத்தின் சாரத்தின் ஆண்டவரே உடைய சாயலின் நிறைவும் உம்முடைய நற்பண்களின் நற்பண்புகளும் நற்குணாதிசயங்களும் உடைய தெய்வீக தன்மையின் நிறைவும் உடைய பலனும் சுகத்தும் ஆரோக்கியத்தின் தைரியத்தின் நிறைவும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தின் கிருபா வரங்களின் நிறைவுகளினாலும் நிறைத்து தகப்பனே உம்முடைய வெளிச்சத்தினாலும் அக்கினினாலும் நித்திய ஜீவ ஒளியினாலும் உம்முடைய அன்பினாலும் நிறைத்து ஆண்டவரே என்னையும் ஆராதனையில் பங்கு பெறுகிற லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் நிறைத்து ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக தகப்பனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது பாவத்தில் இருக்கிற மனிதனை தேவன் பரிசுத்த பிள்ளையாய் மாற்றுகிறதான் ரட்சிப்பு. முதலது. பிறகு ரட்சிப்புக்குள்ள அடங்கினவைகள் நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து அவனை ரட்சிக்கிறது ரட்சிப்பு. விக்கிர ஆராதனையிலிருந்து தெய்வம் அல்லாததை தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறவனை மெய் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படி, அவரை காணும்படி, அவரை ஏற்றுக்கொள்ளும்படி, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படி, ரட்சிப்பின் அதிபதியை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு நிகழ்வு. அப்படி ஒரு அற்புதமான காரியம், தேவனாலே அப்படி ஒரு நல்ல காரியம் நடப்பது ரட்சிப்பு. நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நம்மை விட்டு வேரோடு அழித்து போடுவது ரட்சிப்பு. நாம் மீள முடியாமல் இருக்கிறவைகளை நம்மை மீட்டெடுப்பது ரட்சிப்பு. நமக்கு சொன்ன வார்த்தைகளை, தேவன் சொன்ன வார்த்தைகளை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பது தேவனுடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய ரட்சிப்பு. கர்த்தருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளாய் பரிசுத்தமும் அன்பும் மற்றவர்களை மன்னித்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் எல்லாவற்றிலும் நடந்து கொள்கிற ஒரு சுபாவத்தை உடையவர்களாய் மாறுவதும் தேவன் செய்கிற ஒரு ரட்சிப்பு. தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவித்து கொண்டு வருவதும் ஒரு ரட்சிப்பது. நன்றாய் படிக்க வைத்து ஆளாக்குவது ஒரு ரட்சிப்பு. ரட்சிப்பது. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதும் ரட்சிப்பு. இப்படி ரட்சிப்பு நிறைய இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. வேறு யாருடையதும் எங்கிருந்தும் ரட்சிப்பு வருவதில்லை. ரட்சிப்பு நம்மை சிருஷ்டித்து நமக்காய் ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து தான் இந்த ரட்சிப்பு வருகிறது. ரட்சிப்பு ஆவிக்குரிய வகையில் இழந்து போன எல்லா வகையான வஸ்திரங்களை இழந்தவனுக்கு வஸ்திரத்தை
கொடுப்பது ரட்சிப்பு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பினாலே ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைக்கிறது. ரட்சிப்பு நீதியின் சால்வை கிடைக்குது. வஸ்திரங்கள் என்ற இது மாத்திரமல்ல, அநேக வஸ்திரங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் கரத்தில் இருக்குது. அதில் வர 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 ஆவிக்குரிய வஸ்திரங்கள் அநேகம் உண்டு. அவைகளினாலும் உடுத்து வைக்கிறவர், வெண் வஸ்திரத்தினாலே உடுத்து வைக்கிறவர், பரலோக வெண் வஸ்திரத்தினாலே உடுத்து வைக்கிறவர். இப்படி நம்மை பரிசுத்தத்திலே கர்த்தருடைய உத்தம குணாதிசயத்திலே நம்மை அலங்கரிக்கிற ஒரு அலங்கரிப்பும் கர்த்தருடைய ரட்சிப்பு. கர்த்தருடைய நற்காரியங்களை நற்கிரியைகளை செய்வதும் ஒரு ரட்சிப்பு. நற்காரியங்கள் நற்கிரியைகளை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருக்கொருவர் ஒத்தாசைகளை செய்வது, சகாயம் செய்வது, இரக்கம் காட்டுவதும் தேவனுடைய ரட்சிப்பு. சங்கீதம் 37 அதிகாரம் 39, 40. சங்கீதம் 37 சங்கீதம் 39, 40. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். தாவீது ராஜா ரட்சிப்பை குறித்து அநேக இடங்களில் வேதத்தில் தேவனுடைய ஆவியானவராலே எழுதியிருக்கிறார். தேவனுடைய ரட்சிப்பை கண்டிருக்கிறார், பார்த்திருக்கிறார், பெற்றிருக்கிறார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிச்சிருக்கிறார். அதனால்தான் சொல்கிறாரு, நீதிமானாக இருக்கிறவன் யாராலே நீதிமானாகிறான்? கர்த்தராலே நீதிமானாகிறான். நீதிமானாய் இல்லாத மனிதனை நீதிமானாக்கினவர் சிலுவையில் தம் இரத்தம் சிந்தி தன் சரீரத்தை, பரிசுத்த சரீரத்தை பிற்க கொடுத்து, மன்னித்து, இரக்கம் பாராட்டி, தன் ஜீவனையே கொடுத்து, சாத்தானையும் சம்பாதித்த மரணத்தையும் ஜெயமாக விழுங்கின ஜெயக்கிறிஸ்து இயேசுவினாலே நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற காரியம், கர்த்தரிடத்தில் இரவும் பகலும் அவர்கள் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள் கர்த்தராலே வரும் என்று சொல்லும்போது சுகம், ஆரோக்கியம், கடன் பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, வேலை பிரச்சனை, குழந்தை இல்லாத பிரச்சனை, வழக்குகள் என்னென்ன இருக்கோ தீர்வு உண்டாகாம பிரச்சனைகள் அழியாமல், தீர்வுகள் அதற்கு உண்டாகாம, அதுக்கு பரிகாரம் உண்டாகாம என்னென்ன விதத்திலெல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் அழிச்சு போட்டு மனிதனுடைய பலத்தினாலே வேற எவைகளினாலே அழிக்க முடியாததை கர்த்தருடைய ரட்சிப்பு அதை அழித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிற ரட்சிப்பு அதை அழித்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடாதபடி இருக்கிறதை கொண்டு வந்து கொடுப்பது விலையேற பெற்ற ரட்சிப்பு. கடைசி பரியந்தமும் பிசாசினாலே வஞ்சிக்கப்படாதபடி தன் ரட்சிப்பை காத்து கொள்வது மனுஷனுக்கு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பை காத்துக்கொள். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் உன் மானம் காணப்படாதபடி நீ காத்து கொள்ளணும். உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ காத்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கர்த்தரால் வரும் என்று சொல்லும்போது அடுத்தது இக்கட்டு காலத்தில் கர்த்தருடைய ரட்சிப்பு அவரை நம்பியிருக்கிறவர்களுக்கு அடைக்கலமாய் தேவன் இருப்பது ஒரு ரட்சிப்பின் அனுபவம். தேவன் அடைக்கலமாய் இருப்பது, தேவன் பாதுகாப்பாய் இருப்பது, தேவன் அரணும் கோட்டையுமாய் இருப்பது. 40ஆம் வசனம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் என்று. அப்போ உதவி எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருது. அப்போ
உதவாமல் இருக்கிற நமக்கும், மற்றவர்களுக்கு உதவ முடியாமல் இருக்கிறோம் நமக்கும், நாதியற்றவர்களாகவும் தகுதியற்றவர்களாக இருக்கிற நமக்கு எல்லா தகுதியை மனுஷனுக்கு உண்டு பண்ணும்படி தகுதி உள்ளவர் பரிசுத்தர். மனுஷனை தகுதிப்படுத்துகிறவர் கரத்திலிருந்து உதவிகள் வந்து அவர் விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறது முக்கியம். அவரை யார் நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஏன்னா நம்பி மோசம் போன காரியங்கள், நம்பி மோசம் போகிற காரியங்கள் ஏராளமாக இருக்கிறதுனால, மனு வர்க்கத்தில், மனுமக்களில், கர்த்தருடைய பிள்ளைகளில் இருக்கிறதுனால அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படக்கூடாது. ஒருத்தன் குடிப்பழக்கத்தில் இருக்கிறான்னா அவன் குடிப்பழக்கத்திலே தான் இருக்கணும். ஒருத்தன் சிகரெட்டை விட முடியலன்னா அந்த சிகரெட்லே அவன் இருக்கணும். வெளியில் விட்ட மாதிரி இருக்கலாம், உள்ளுக்குள்ளே திருட்டுத்தனமாக சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கலாம். வெளியில் குடியை விட்ட மாதிரி விடலாம், வெளியில் எங்கேயாவது போகும்போது மறைவில் குடிக்கலாம். இன்னும் மறைவான பல பாவங்கள் செய்யலாம். பாவங்கள் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு பாவங்கள் செய்யலாம். இப்படி பல விதத்தில் குணத்தில் கேடான குணம், தாறுமாறான வாழ்க்கை, தாறுமாறான வழிகளிலிருந்து வெளியே வரக்கூடாது. சாபத்திலேருந்து வெளியே வரக்கூடாது. தரித்திரத்திலேருந்து வெளியே வரக்கூடாது. கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரக்கூடாது. வேலை கிடைக்காம சாவணும். கிடைச்ச வேலையில் நிற்கக்கூடாது. 10 வேலைக்கு ஒரு வருஷத்தில் 4 இடத்துக்கு வேலைக்கு போகணும். வேலையில் நிலை நிற்கக்கூடாது. வேலையில் ஸ்கோப் பண்ணக்கூடாது. நல்ல முன்னேறி வரக்கூடாது. திறம்பட செயல்படக்கூடாது. அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்கக்கூடாது. குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடாது. இருந்தால் அது நிலைக்கக்கூடாது. கருவில் நிலைக்கக்கூடாது. அப்படி மீறி வந்தால் அது ஒரு முழு நிறைவான ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடாது. அடுத்தது அது ரொம்ப காலம் சுகமாக இருக்கக்கூடாது. ரொம்ப காலம் தீர்க்காயுசாக இருக்கக்கூடாது. சில இடத்துல வாழ்கிற இடத்துல பிள்ளைகள் போய் வாழக்கூடாது. வாழ வெட்டியாகணும். இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு தொலைச்சிட்டு நிற்கணும். அல்லது அங்கே போகிற இடத்துல அது நல்லபடியாக இல்லாதபடி அது வேறு விதத்தில் பரிசுத்தத்தில் கெட்டு போகணும். இப்படி வகைக்கு வகை எல்லாம் சிக்கினதிலிருந்து வெளியே வரக்கூடாது. பரிசுத்த பிள்ளைகளாய் வரக்கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வரக்கூடாது. ஆராதனைக்கு போகாமல் இருக்கிறவன் ஆராதனைக்கு போகக்கூடாது. கர்த்தரை தேடாமல் இருக்கிறவன் தேடக்கூடாது. ஜெபிக்காமல் இருக்கிறவன் இனி ஜெபித்திடக்கூடாது. மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறவன் மன்னிப்பு கேட்டக்கூடாது. கர்த்தர்கிட்ட வந்துடக்கூடாது. இப்படி விதமாய் இருக்கிற துன்மார்க்கர்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய அழிவையே நித்தம் விரும்புகிறவர்கள். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சகாயமும் கிடைக்கக்கூடாது, ஒரு உதவியும் ஒத்தாசையும் கிடைக்கக்கூடாது என்று இருக்கிற துன்மார்க்கர்கள் அவர்கள் நினைக்கிறத நிறைவேற்றி முடித்து விட்டோம் என்று சொல்ல நினைக்கிற காரியங்கள் கர்த்தரை நம்பி இல்லாதவர்களிடத்துல நிறைவேறிடும். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷனா இல்லாம இருந்தா அது நிறைவேறிடும். துன்மார்க்கனுடைய விருப்பங்கள் நிறைவேறிடும். அவன் அவிவிசுவாசி, எப்பொழுதும் அவிவிசுவாசி, அவன் நம்பிக்கையா இருக்கிறவன், வாயில தாறுமாறா பேசுறவ சிந்திக்கிறவனுக்கு நிறைவேறிடும். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களாய் இருப்பார்களானால் கர்த்தர் அந்த கொடூரருடைய விருப்பங்களை அழித்து ரட்சிப்பார். கொடூருடைய விருப்பங்களை அழித்து ரட்சிப்பார். அப்போ ரட்சிப்பு கர்த்தரிடத்துல தான் வருது. அவரே அடைக்கலமா இருக்கிறாரு. அப்போ அவர் தான் இருக்கிறாரு. அவர் தான் உதவி செய்கிறவரும் விடுவிக்கிறவருமா இருக்கிறாரு. அவர் தான் தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவருமா இருக்கிறாரு. ரட்சிப்புமா இருக்கிறாரு, ரட்சிக்கிறவராகவும் இருக்கிறாரு. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான்.
இப்போ அவரை நம்பி இருக்கிறது நல்ல நிலையில சூழ்நிலையில நல்ல நிலையில இருக்கிற போது நம்புகிற நம்பிக்கை வேறு, குறைவில்லாம நல்ல 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 நிலைன்னா தெரியும்ல, நல்ல சூழ்நிலை, நல்ல நிலைமை, எந்த குறை இல்லாம இருக்கிறது கர்த்தரை நம்பி இருக்கிறது நம்பிக்கை கிடையாது. எல்லா விதத்திலையும் சகலம் எல்லாமே அழிந்த நிலைமையில இருக்கும்போது, ஒன்றுமில்லாது இருக்கும்போது, தீக்கிரையாக்கப்பட்டு ஒன்றும் தீஞ்சு போன நிலைமையில, காஞ்சு போன நிலைமையில, மனுஷனால் கற்பனை செய்ய முடியாத வறட்சியான சூழ்நிலையில அப்போ ஒரு மனிதனுடைய எந்த உதவியும் ஒத்தாசையும் ஆறுதலான வார்த்தைகள் கூட, நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள் கூட புறப்பட்டு வராத சூழ்நிலையில கர்த்தரை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை கர்த்தராலே, அவன் நம்பி இருக்கிற அந்த காரியம் கர்த்தராலே வரும். என்ன சொல்லி சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 1-8. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். தாவீது கர்த்தரை நம்பி, கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை பற்றி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதரை போல நாம கிடையாது. நம்முடைய புலம்புதலுக்கும் அவருடைய புலம்புதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்றார். அது நம்பரே கிடையாதுன்றார். அந்த வசனத்துல முழுசுலுமே நம்பரே கிடையாது, அவ்வளவு இருக்குது எனிமி. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று இந்த எனிமிங்க சொல்றாங்க. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை. அவனை மீட்க மாட்டார். அவன் நம்பி இருக்கிற காரியத்தை அவனுக்கு செய்ய மாட்டார். அவன் நம்பி இருக்கிறது அவனுக்கு கிடைக்காது. அவன் நம்பி இருக்கிறது அவனுக்கு கிடைக்காது. அவன் நம்பி இருக்கிற சுகம் அவனுக்கு கிடைக்காது. நம்பி இருக்கிற காரியங்கள் அவனுக்கு கிடைக்காது. எல்லாமே என்னென்ன வகையில் இருக்கோ அத்தனை வகையிலையும் வகைக்கு வகை கிடைக்காது என்று சொல்றதெல்லாம் பாதாள வாய், சாத்தானுடைய வாயாய் இருக்கிறது இல்லை என்று சொல்லுகிறது. அப்படின்னும் போது அவர்கள் சொல்லும்போது, வெளிப்படையாய் பார்க்கும்போது இல்லைங்கிறது போல தான் இருக்குது. அப்போ யார் சொல்றது உண்மையா இருக்குது? சாத்தான் மனுஷர் மூலமா சாத்தான் சொல்லும்போது அதெல்லாம் உண்மையா இருக்கிறது போல இருக்குது. ஆனால் வேதத்தின்படி அது உண்மை அல்ல. வேதத்தின்படி, வேத வார்த்தையின்படி, தேவன் எழுதியிருக்கிற வசனத்தின்படி, வார்த்தையின்படி, தேவன் கொடுத்திருக்கிற வாக்கின்படி, வாக்கு தத்தத்தின்படி, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த அஷூரன்ஸ், அந்த உறுதி, அந்த வாக்கு தத்தத்தின்படி அது உண்மை அல்ல, அது பொய். அதுக்கு பொய்க்கு பிதாவாக இருக்கிறவனும் அவனுக்கு விற்று போட்டவர்களும் சொல்லுகிற வார்த்தை.
இல்லை என்பது தேவனிடத்தில் இல்லை. இல்லை என்பது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல, தகப்பனிடத்துல இல்லை. பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனிடத்தில் இல்லை என்பது இல்லை. இல்லை என்பது இல்லை. எல்லாம் உண்டு, எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறது எல்லாம், எல்லாம் உண்டு, எல்லாம் இருக்கிறது, நாம் இருக்க பயமேன் என்று சொல்வது பொய். எல்லாமே பொய். அது வெளியில எல்லாமே உண்மையாய் தெரியும். ஆனால் தேவனுடைய பார்வையில பார்க்கும்போது அவைகள் எல்லாம் பொய். கீழே இருந்து கீழிலிருந்து மேலே வரைக்கும் அத்தனையும் பொய். அத்தனையும் பொய், பச்சை பொய். அப்போ இல்லை என்று, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்களும் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள். எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள், அடங்காதவர்கள். இதெல்லாம் சொல்லிட்டு தான் தாவீது ராஜாவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் 3ஆம் வசனத்துல சொல்றார். ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் இப்ப நம்ம பார்த்துக்கணும், தாவீதுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கணும். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இப்போ தெரியுதுங்களா தாவீது ராஜாவுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம்? நம்ம எங்கே இருக்கிறோன்னு இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இல்லை. 4வது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். யாரை கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். 1ஆம் வசனத்துல சொல்றாரு, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் என்று. எனக்கு விரோதமாய் எழும்பிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்றாரு. தேவனிடத்தில் அவன் ஆத்துமாவுக்கு, அவன் வாழ்க்கைக்கு தேவன் அவனுக்கு ரட்சிப்பே கிடையாது என்று சொல்லுகிறவர்களும் அநேகராய் இருக்கிறார்கள். எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாய் இருக்கிறார்கள். எல்லாம் சொல்லிட்டு 3-4ஆம் வசனம் விசுவாச வார்த்தைகளை எல்லாம், தேவ நம்பிக்கை வார்த்தைகளை எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட நிலைமையிலும் நான் படுத்து நித்திரை செய்தேன். சொல்றாங்க நிறைய பேர், நான் படுத்து நித்திரை செய்தேன், என் நித்திரையே இல்லை, எனக்கு இதுவே இல்லை, தூங்குறதுக்கு அது இல்லை, இது இல்லைன்றாங்க. வித்தியாசம் இங்கே தெரிந்து பார்த்தீங்களா? இங்கே அவர் சொல்வது, நான் படுக்கிறதுக்கு மிக நேரம், நீண்ட நேரம் ஆயிற்று. நீண்டம் தேவனுக்கு தெரியும் யாருக்கு நீண்ட நேரம் ஆயிற்று. இந்த ஓய்வு நாள் பிறக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் உறங்க நேரம் கிடைத்தது. உறங்க விடாதபடி இருக்கிறவைகளினாலே, உறங்க விடாமல் இருந்தவர்களாலே, உறங்கவே முடியாது இருந்த சூழ்நிலையிலும் சற்று நேரம் உறங்கிவிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வரும்படி கிருபை கிடைக்குது, கிருபை கிடைத்தது, கிருபை கிடைக்குது, கிருபை கிடைத்தது. கண் இமையை மூட விடாமல் உள்ளானபடி கண் இமைகளிலும் பிரச்சனை, கண்களிலும் பிரச்சனை, கண்ணுக்கு கண்ணாய் இருக்கிறவர்களாலும் பிரச்சனைகள் இருந்து பெரும்பகுதி தூக்கத்தை அழித்தாலும், தூங்குகிற நேரங்களை எல்லாம் அழித்தாலும் அலக்களித்தாலும் அதுபோலதான் தாவீதினுடைய நிலைமை. நான் படுத்து நித்திரை செய்தேன், அந்த நிலையிலும் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அப்போ தாங்க முடியாததை வாங்கிறதுனால கர்த்தர் தாங்குகிறார். அவனாலே அதுக்கு மேலே தாங்க முடியாதுன்றத தாங்குகிறார். மனுஷ பலத்தினால அது தாங்க முடியாது, தேவனுடைய ஆவியினாலே, ரட்சிப்பினாலே தாங்க முடியும். கர்த்தர் தாங்குவதும் ஒரு ரட்சிப்பு தான். சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தாவே எழுந்தருளும். 7ஆம் வசனம், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போடும்.
ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடையது. தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இப்படி சொல்லியிருக்கலாம், தேவரீர் உடைய ஆசீர்வாதம் என் தலையின் மேலே இருப்பதாக அன்னு தாவீது சொல்லியிருக்கலாம். இங்கேயும் நமக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம். உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேலே இருப்பதாகன்னு சொல்கிறார். நம்ம சொல்ல மாட்டோம், எனக்கு இருக்கட்டும், என் மனைவி இருக்கட்டும், என் பிள்ளைங்க இருக்கட்டும், என் பேரம்பேத்திங்களுக்கு இருக்கட்டும், எங்கள் தலைமுறை மேலேயே வரட்டும் எல்லா ஆசீர்வாதமும். அடுத்தவனுக்கு யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, அடுத்தவனுக்கு யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் பேஜ் 111 பேஜ், லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-9 வரை. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அப்போ அவர் வந்த இடம் எரிகோவுக்கு பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில், எரிகோ நமக்கு தெரியும். எரிகோ பழைய ஏற்பாட்டில் யோசுவாவின் மூலமாய் கர்த்தர் செய்த ஒரு பெரிய வெற்றியை எரிகோவில் கொடுத்த காரியம் எரிகோ என்பது. அந்த எரிகோ பட்டணத்தில் தான் இந்த சகேவி என்பவர் இருக்கிறார். 3ஆம் வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தான் வசனம் சொல்லுகிறது. எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். எப்படிப்பட்டவரோ, அவரை குறித்து அநேகம் கேள்விப்பட்டிருக்கிறாரு சகேயு, கர்த்தரை குறித்து, ஏசப்பாவை குறித்து. அவர் எப்படி வெளி தோற்றத்தின்படி எப்படி இருப்பார் என்று ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய அற்புதமான செயல்களும் கிரியைகளும், அற்புத செயல்களும், அதிசயத்தக்க காரியங்களும், அவர் மனுஷருக்கு செய்கிற நற்கிரியைகளும், செய்கிற நன்மைகளை எல்லாவற்றையும் குறித்து அநேக காரியங்களை அவருக்கு சொல்லியிருப்பார்கள். ஆனால் அதன்படி ஏசப்பா இருக்கிறாரா? அப்படிப்பட்டவராக இவர்கள் சொல்லுகிறபடியெல்லாம் அப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் வசிக்கும் பகுதியிலே, நான் வாழும் பகுதியிலே, அந்த வழியிலே கர்த்தர் வராரா? இயேசு வரார் என்பது மெய்தானா, உண்மைதானா? அது இயேசுதானா, இயேசுதானா? இவர்கள் சொல்கிறபடியெல்லாம் இருக்குமா, எப்படி இருக்குமா என்கிற எண்ணமும் ஆர்வமும். இப்போ இன்றைய காலகட்டங்கள்னால் இன்றைக்கி செல்லிலே வந்துடும் விளம்பரங்கள், அது இதெல்லாம் எல்லாமே யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், இன்னும் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் இன்றைக்கி இருக்கிற நவீன சாதனங்கள் மூலமாக வந்துடும். அல்லது பேனர்கள், அங்கங்கே விளம்பரங்கள், ஆடுகள், அதன் மூலமாக இன்றைக்கு இன்னார் இங்கே வராங்க,
இன்னைக்கு இந்த பகுதிக்கு வர்றாங்க, இந்த தொகுதிக்கு வர்றாங்க, இந்த ஏரியாவுக்கு வர்றாங்க, இந்த தெருவுக்கு வர்றாங்கன்னும்போது விளம்பரப்படுத்தும் போது அநேகருக்கு செய்தி போய் சேர்ந்துருது. வரணும் என்று விரும்புகிற அத்தனை பேரும் அவர் வருவதற்கு முன்பதாகவே வருகையை எதிர்பார்த்து நோக்கி காத்திருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும். அன்றைய காலகட்டங்கள் அப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் அந்த இடத்துக்கு வராருன்னு நெருங்கி வர 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 கேள்விப்படுற ஜனங்கள் தான் வர முடியும். அப்போ அநேக ஜனங்கள் அவருக்கு பின்னாக வர்றாங்க. நூற்றுக்கணக்கான ஜனங்களா அல்லது ஆயிரக்கணக்கான ஜனங்களா ஆக அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றி அவர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை பார்க்க நினைக்கிறவங்க, அவர்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அநேகர் இருந்திருப்பாங்க. ஆனால் சகேவு என்பவன் முழுக்க கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டதில் ஈர்க்கப்பட்டு, பாவத்தில் இருக்கிற அவன் கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டதில் ஈர்க்கப்பட்டு தன் இருதயத்தை கர்த்தருக்கு திறந்து கொடுக்க, தன் வாழ்க்கையை திறந்து கொடுக்க ஆயத்தம் உள்ளவனாக அவன் காணப்பட்டவனாய் இருந்து மிகுந்த ஆர்வம், எல்லாரை விட மிகுந்த ஆர்வம் தேவன் மேலே ஒரு ஈர்ப்பு, ஆர்வம் சகலமும் இருந்ததுனால தான் அவ்வளோ அங்கே வந்தவங்களில் யாருக்குமே இந்த இது கிடையாது. அங்கே இருந்தவங்க எல்லாம் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தேடுதல், இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம், தேவனை குறித்ததான காரியம், எதிர்பார்ப்பு எதுவுமே யார்கிட்டையும் இப்படி இல்லை. ஒருத்தர்கிட்டே அப்படி கிடையாது. அப்போ கர்த்தராகிய தேவன் அங்கே வரவும் அவன் குள்ளனாக இருந்ததுனால அப்படி போடப்பட்டிருக்கு. குள்ளனாக இருந்ததுனால அவங்க எட்டி பார்த்துட்டு கர்த்தரை பார்க்க முடியலன்ற ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவன் முன்னாடி போய் ஒரு காட்டாத்தி மரத்தின் மேலே ஏறினான் என்று இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து, கர்த்தர் அவனை முன்குறித்து வச்சிருந்தனால தன் வாழ்க்கையின் அவருடைய பயணத்தில் அவனை முன்குறித்து வச்சிருந்தாரு. முன்குறிச்சிருந்தாலும் அவன் தேவன் இருக்கிற சமூகத்துக்கு அவன் வரும்படியாய் அவன் ஏவப்பட்டதுனால தான் தன் இருதயத்தை கர்த்தர் நினைத்தபடியே அவன் இருதயமும் அதற்கேற்றபடி தேவனை நம்பி தேவனை நெருங்கி வந்ததுனால கர்த்தர் அவனை அண்ணாந்து பார்த்த அந்த பார்வை, கர்த்தர் பார்த்த பார்வையிலேயே அவன் கர்த்தர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும்னு பார்த்தானே, பார்த்த மாத்திரத்திலே அவன் வாழ்க்கை அப்பவே அவனுக்கு மாறிடுச்சு. தேவனுடைய பரிசுத்தருடைய பிரசன்னமும் வெளிச்சமும் ஜீவனும் அவனிலே அவர் பார்த்த பார்வையிலே வந்துருச்சு. அப்போ இவரோடு கூட வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள், அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு நடந்திருக்கணும். வந்தவங்க எல்லாருக்கும் வந்துருச்சு, போயிற அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு வந்துருச்சுன்னு சொல்லணும். இயேசுவோடு கூடவே வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று இந்த அதிகாரத்தில் இந்த பகுதியில் போடப்பட்டிருக்குது. அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேவே என்று சொல்லும்போது அவனுக்கு கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்கும். ஏன்னா அவன் பேரை சொல்லி சொல்றாரு. சகவே என்று சொல்லும்போது நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று. ஒருவேளை நடந்து வந்துகிட்டு இருக்கிற அந்த நேரம், அதை கடந்து வந்து கொண்டிருக்கிற அந்த நேரம் மத்தியானமான நேரமா அல்லது மாலை நேரமாக இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். மாலை நேரமாக இருக்கக்கூடும் என்று. ஏனென்றால் அப்போ சீஷர்கள் யோசித்திருப்பாங்க, இன்னும் ஏசப்பா ஒன்றுமே சொல்லி நம்ம எங்கே தங்கணும், எந்த இடத்துல தங்கணும், ஏது தங்கணும், இல்லை தங்குற இடங்களை எதாவது பார்க்கணுமா, கொள்ளணுமா, அதுக்கு ஆயத்தம் பண்ணணுமா, ஒன்றும் சொல்லாமலே வராரு. சரி அவர் சொல்லட்டும், சொன்ன பிறகு நம்ம அந்த காரியத்தை செய்யலான்னு நினச்சிருப்பாங்க. இப்படி சொன்ன பிறகு யோசித்திருப்பாங்க, கரெக்டாக ஒரு வீடை அவர் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி முன்னேற்பாடாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் என்று கர்த்தருக்கு தன் உள்ளத்தையும் வீட்டையும் கொடுக்கிற ஒரு மனிதனை
கர்த்தர் முன்குறிச்சு வச்சிருக்கிறாருன்னு பிறகால அறிஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்தியிருப்பாங்க. உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இது எல்லாம் இவ்வளோ ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறாரு. அண்ணாந்து பார்த்து நீ வா சகைவே நீ வா. அங்கே வந்தவங்கள யாரும் இன்னொரு பேரை சொல்லி யாரையும் கூப்பிடலை. அற்புதம் செய்திருப்பார், அதிசயங்களை தவப்பம் செய்திருப்பார், பிசாசின் கிரியைகளில் அநேகர் விடுதலையாக இருப்பாங்க, எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்களும் கர்த்தரால் சுகமாயிருப்பாங்க. ஆனால் பெயர் சொல்லி அழைத்தார் என்று எங்கே இல்லை. இந்த இடத்துல தான் பெயர் சொல்லி அழைத்தார் என்று இருக்குது. பெயர் சொல்லி அழைத்தார். இவர் பெயர் சொல்லி அழைக்கிறவன் இன்னார் என்று இவருக்கு தெரியுமே. அவன் வாழ்க்கை முறை, அவன் எப்படி சம்பாதிச்சவன், எப்படி கள்ளத்தனமாக சம்பாதிச்சவன், திருட்டுத்தனமாக சம்பாதிச்சவன், அடுத்தவங்கள மேலே எவ்வளோ அநியாயமாக சம்பாதிச்சவன், அப்படிப்பட்டவனை பெயர் சொல்லி கூப்பிட்றாரு. அவன் வீட்டுக்கு நான் வரேன்றாரு, அவன் வீட்டுக்கு வரங்கிறாரு என்று சொல்லும்போது அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அப்போ அவனுக்கு மிகுந்த எல்லை, இதுவரைக்கும் அவன் கண்டிராத ஒரு சந்தோஷம், சகைவு கண்டிராத ஒரு பெரிய சந்தோஷம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இப்படி இந்த இடத்துல தான் நாம் அநேகர் இருக்கிறோம். அவங்க பாவியானவங்களாச்சே, இவங்க பாவியாச்சே அப்படின்னு சொல்லி கர்த்தர் எப்படி அவங்க கிட்ட தங்குறாரு, அவங்க கிட்ட எப்படி இருக்கிறாரு, அவங்க கிட்ட எப்படி இடைபடுறாரு, அங்கே எப்படி தேவன் தங்குறாரு என்று முறுமுறுக்கிறவர்களாகவும் இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். அப்போ தங்கும்படி போனார். அப்போ கூட ஏசப்பா கூட வந்த பெரும்பாலும் தாங்களே நீதிமானாக்கி கொண்டு தங்களை நாங்களே எல்லா விதத்திலும் பரிசுத்தம் உண்மையும் உத்தமர்களாக இருக்கிறோம் என்றும் எல்லா தகுதியும் உடையவர்களாக இருக்கிறோம் என்றும் எண்ணத்தில் உள்ளவங்க தான் கூட வந்தவங்க அநேகர். 8ஆம் வசனம், சகேவு நின்று, ஏசப்பா ஒன்றுமே சொல்லலை. அவன் வாழ்க்கை, அவன் தொழில், எப்படி ஏது சம்பாரிச்ச, என்ன பண்ணியிருக்கிற, இவ்வளோ பண்ணியிருக்கிற, அதெல்லாம் எதுவுமே கர்த்தர் அவனை குறித்து எதுவுமே சொல்லலை. அதெல்லாம் விட்டுடு, இதெல்லாம் எடுத்து போட்டுடு, இதெல்லாம் ஏழைங்களுக்கு இப்படி கொடுத்துடு, நீ அப்படி கொடுத்துடு, நீ நல்லா இருப்ப, உன் வீட்டுக்கு ரட்சி போகிறோம் எல்லாம் எதுவும் சொல்லலை. சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். எந்த இடத்துலேருந்து அவர் அதிகமாக சம்பாதித்தாரோ, எந்த மக்களிடத்துலேருந்து அதிகத்தனமாக சம்பாதித்தாரோ அதை நான் அந்த ஏழைகளுக்கே, அப்படின்னா ஏழைங்க கிட்டதான் அவர் பண்ணியிருக்காரு, நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார். பாதியையும் நான் கொடுக்கிறேன் என்று. நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று. நாலத்தனையாக கொடுக்கக்கூடிய அளவுக்கும் வச்சிருக்காரு, அங்கே பாதியாக கொடுக்குற அளவுக்கும் வச்சிருக்கிறாரு, இங்கே 4 மடங்கு கொடுக்கறதுக்கும் வச்சிருக்கிறாரு. அப்போ ஏசப்பாவுடைய பின்பற்றி வந்த எல்லாரிலும் சகேவு கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனாய் மாறிப்போனான். பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறிப்போச்சு. ஏசப்பாவை குறித்து கேள்விப்பட்டவனுக்கு, நம்ம கேள்விப்படலையே, நம்ம ஏசப்பாவோடவே உலாவுறோன்றோம், ஒன்னாதான் வந்தோன்றோம், ஒன்னாதான் தூங்குறோம், ஒன்னாதான் எந்திரிக்கிறோன்றோம், ஒன்னாதான் இருக்கிறோம். ஆனால் சகேவு சொல்கிற மாதிரி இல்லை, சகேவு சொல்கிற மாதிரி அறிக்கை பண்ணுற மாதிரி, நல்ல அறிக்கை பண்ணுற மாதிரி இல்லை. கொடுத்த நாளத்தினே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. தேவன் நான் இழந்த ஒரு அழியாத நன்மையை எனக்கு கொடுத்தார், இழந்த ஒரு அழியாத ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்தார். நான் எங்க இருக்கணும்? கர்த்தரிடத்துல இருக்கணும். கர்த்தரிடத்துல நன்றியை காணிக்கையா செலுத்தணும், ஸ்தோத்திரத்தை காணிக்கையா செலுத்தணும், நன்றி பலி செலுத்தணும். எல்லாம் எனக்கு எப்போன்னு தெரியும்னு சொன்னா
அது மெய்யான ரட்சிப்பே கிடையாது. ரட்சிப்பு கிடையாது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை ஆயிட்டாரு. அக்கிரமம் சிந்தை, அக்கிரமமான எண்ணங்கள் எல்லாவற்றிலிருந்தும் வெளியே வந்து ஒரு வெள்ளை உள்ளத்தை போல கர்த்தருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட உறைந்த மழையைப் போல் இருக்கிற ஒரு இருதயமும், பசும் பஞ்சை போல் மாறின ஒரு இருதயமாக, மென்மையான இருதயமாக அப்படியே மாறிட்டு சகேயுடைய இருதயம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். எரேமியாவில் இருக்கிறபடி அப்படியே தான் திருக்குள்ள இருதயமாக இருந்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்துக்கணும். அவரவர் சுய பரிசோதனை செய்து பார்த்துக்கணும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஏசப்பாவுக்கு குமாரனாய் ஆயிட்டார். ஏசப்பாவுக்கு குமாரனாய் பிள்ளையாய் மாறிட்டார். இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மிகுந்த கிருபையுள்ள தயவினாலே, உம்முடைய அரவணைப்பினாலே, உம்முடைய ஆறுதலினாலே, தேற்றுதலினாலே ஆண்டவரே தேற்றப்பட்டு, தகப்பனாகிய தேவனே, இந்த நாளிலே மிகுந்த கிருபையின் பலத்தினாலே, சத்துவத்தினாலே, உம்முடைய ஆவியின் பிரசன்னத்தின் நிறைவின் வழி நடத்தலினாலே இந்த நாளின் ஆராதனையை நடத்தி தந்து, தேவரீர் உம்முடைய பிள்ளைகள் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு யாவருக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, லைவ்ல இணைந்த பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உமது கரத்திலே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி பாதுகாத்து வழி நடத்தும். கண்மணியாய் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநேக்கமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். நாம் திருவிரு